ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறாங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, எவ்வளோதான் வந்து இந்த அஞ்சலியை வந்து நம்ம திருத்தணும்னு நினச்சாலே அவள் வந்து கொஞ்சம் கூட வந்து திறந்துற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னதான் வந்து நம்ம இவளுக்கு எடுத்து சொன்னாலையும் புரிய போகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவை வந்து எப்படியாவது வந்து தூக்கி ஜெயிலில் போட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் வந்து இந்த அஞ்சலி வந்து பாடுபட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதமை தீர்த்து கட்டிடணும், ஏன்னா நம்ம பணத்தை மொத்தத்தையும் வந்து அடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க. ஆனால் என்னதான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டாலும் எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிடுறாங்க. நம்ம இலக்கியாவும் சரி, நம்ம கௌதமும் வந்து சரி. இந்த ஒரு டைமில் என்ன ஆச்சு, நம்ம இலக்கியா வந்து இப்போ வீடியோவோட மாட்டிக்கிட்டா அவளை வந்து தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டிடணும் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்களால வந்து எதுவும் வந்து பண்ண முடியுதுல. அப்படி பண்ணாலும் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இலக்கியா வந்து அசால்ட்டாக கூட்டணும் வெளியே வந்துடுறாங்க ஸ்டேஷன்லேருந்து. அந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி கையும் காலமாக வந்து சிக்க போகிறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கார்த்திகை கடத்திருந்த அவள் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா தப்பும் அவள் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து எவிடன்ஸாக வந்து இருக்குது. முக்கியமாக வந்து இந்த அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்துக்கும் சரியான தண்டனை தான் வந்து இப்போ வாங்க போகிறாங்க. என்னடா தண்டனை அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா, நம்ம இலக்கியா வந்து போட்டு கொடுத்து, அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க இல்லைங்களா. அதனால நம்ம இலக்கியா என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த டைமில் அவளோட வீடியோ எல்லாத்தையும் வந்து ஆதாரம் எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்திகையில் காட்டினா போதும், இவளோட சோழி மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறாங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்க, வசமாக வந்து கையங்காலமாக வந்து சிக்கிக்கிட்டாங்கல்ல. நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இப்போ அஞ்சலி கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து பிடிங்கிட்டு அவளை வந்து வீட்டை விட்டு தான் வந்து துரத்த போகிறாங்க. ஏன்னா அவளோட ஆட்டம் வந்து இதோட சாப்டர் மொத்தமாக வந்து முடிய போது எவ்வளோ வந்து ஆட்டம் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணிப்பாங்க. அதுக்கு மொத்த முடிவாக வந்து இவளை வந்து வீட்டை விட்டு துரத்து தான். அது மட்டும் இல்லாமல் கட்டின புருஷன் என்னைய வந்து ஏமாத்திருக்கான், இதுக்கப்புறமா வந்து இவளை சும்மா விட்டால் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம கார்த்திக் இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போடும். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்பிக்கை துரோகத்தில் ஏமாந்துட்டாரா அப்படின்னு சொல்லி வந்து அவளை வீட்டை விட்டே வந்து துரத்த போகிறாங்க. முக்கியமாக வந்து துரத்து மட்டும் இல்லாமல் அவளை வந்து இந்த பக்கமே திரும்ப வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிட்டாரு. அவளை தூக்கி ஜெயிலில் வச்சு நல்லா கம்பி எண்ணெய் வச்சுருந்தா அந்த அஞ்சலியோட ஆட்டம் மொத்தமாக வந்து அடங்கியிருக்கும். இதுக்கப்புறமா வந்து அவள் இது நிற்க மாட்டான். இப்போ வீட்டை விட்டு துரத்தினாலும் என்ன பண்ணுவா, இந்த எஸ்எஸ்கேவும் வந்து இப்போ தனியாக இருக்கான், ஒரு கௌதம் மேலே கோவத்தில் இருக்கான், இவன் வந்து இலக்கியா மேலே கோவத்தில் இருந்தால் திருப்பவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அடுத்த பிளானை வந்து போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனையாக தான் வந்து இருக்க போகிறாங்க. இந்த மொத்த பிரச்சனையை வந்து முடியணும்னா இந்த அஞ்சலியை தூக்கி ஜெயிலில் வச்சு நல்லா கம்பி எண்ணெய் வச்சு ஜெயில் கழித்துன்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.